அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாக வலம் வருகின்றன. அதே வேளையில் சாதகமற்ற சூழலில் பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவேதான் இந்த டிசம்பர் மாதம் அதிக கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட முழு சுபகிரகமான குரு அஷ்டமத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே அதிக கவனம் நிச்சயமாக தேவை. அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறாருங்க. உலகில் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக வீண் விரய செலவு என்று தெரிந்தும் கூட அவற்றை தவிர்க்க முடியாத சூழல் இந்த வேளையில் அதீதமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த வேளையில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் மிக வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றன. பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் முற்பகுதியில் சற்று கூடுதல் கவனம் என்பது சூரியனின் அமைப்பால் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதே போன்று சந்திரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கூட ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து சென்றாலும் கூட உங்களை துரத்தி கொண்டு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே சற்று வளைந்து கொடுத்து செல்லுங்கள். மற்றவர்களிடம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் வலுவாக தனஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். ஆனால் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய புதிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இப்படி இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருப்பதால் தான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வீண் விரய செலவுகளும் எதிர்பாராத அலைச்சலும் சிரமமும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் நன்மை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியான சனி 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ராகு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கர்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார். இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. இதைவிட ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சங்கடங்கள் அதீதமாக வந்தாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் வந்தாலும் கூட அவற்றை தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகில் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் சில நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைத்தாலும் கூட அதிக அலைச்சலையும் சிரமங்களையும் சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டுங்க. திட்டமிட்டாலும் கூட சில நேரங்கள்ல திட்டமிட்டபடி சரியாக செய்து முடிக்க முடியாத சூழல் ஏற்படுவதோடு பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் அதீதமாக ஏற்படுத்துவது சாதகமற்ற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்ட உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சனி பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். புதிதாக பல பணிகளை திறன்பட செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியாக நிரந்தர வருவாய் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது.
திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். தொழில்துறை வியாபாரத்துறையிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி கொடுப்பார். இதைவிட யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராகு நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் என்பது அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் அலைச்சல், சிரமம் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராகுவின் அமைப்பால் உண்டு. ஆனால் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில விரய செலவுகள் என்பது தெரிந்தும் கூட ராகு சாதகமான நன்மையை கொடுத்தாலும் கூட மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் சில தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவேதான் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் விரய செலவு என்று தெரிந்தும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகிறது. வரவை காட்டிலும் செலவு அதிகரிப்பதற்கான சூழலும் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் அதீதமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இங்கு மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார். செவ்வாய் வக்ரகதியில் திரும்புவது நல்ல சாதகமான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது. தடைகள் பல உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் அதிக கவனத்துடன் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அதீத விரயங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் சில குறுக்கீடுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பணங்களை கையாளும் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்குள் நுழைவதால் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையின்றி இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட சாதகமாக முடிப்பதற்கான யோகமும், தங்களுடைய பெயரில் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சி இந்த வேளையில் உண்டு. சூரியன் மற்றும் புதன் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பிற்பகுதியில் மிகவும் சாதகமாக அமைவதால் பல காரிய தடைகள் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக தான் வருகிறார். சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி சந்திரனின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பல மடங்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் உலகத்தின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.